மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன், அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு. நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன், வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி வழிகள். நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு நம்ம தடபுடலாக கல்யாண சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம கல்யாணத்துக்கு வர எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனசோட வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா நம்ம கடமைக்காக அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க எல்லாரும் மணமக்களை வாழ்த்துவாங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாதுங்க. அவங்க வாயார வாழ்த்தலை அப்படின்னா கூட நம்ம கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்க வயிறு வந்து அந்த மணமக்களை வந்துட்டு வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் வயிறார சாப்பாடு போடுவாங்க. இப்படி உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் தடபுடலா ரகரகமா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அவரு கல்யாணத்துல நடந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு விரிவா பார்க்கலாங்க. ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறத மறைச்சி ஜாய் கிறிசல்டா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு உருவாக்கியிருக்கு. குழந்தைய கொடுத்துட்டு அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இப்போ ஒரு 10 நாளாக அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அவரோட நிறுவனமும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஜாய் கிறிசல்டா மீது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்குக்கான விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜாய் கிறிசல்டா யார், ஜாய் கிறிசல்டாக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் எப்படி வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடலாங்க. ஜாய் கிறிசல்டான்றவங்க பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பாளர். பல திரைப்படங்களுக்குலாம் அவங்க ஆடையை வந்துட்டு வடிவமைப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் காஸ்டியூம் டிசைனராக வந்துட்டு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க ஆடை வடிவமைப்பு வந்துட்டு செய்யறதை நிறுத்திட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் காதலாக மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் திருமண போஸ்ட்டை வந்துட்டு ஜாய் கிறிசல்டா போட்டாங்க. அந்த திருமண போஸ்ட் போட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற போஸ்ட்டையும் அவங்க போட்டாங்க. அதை போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, ஒரு குழந்தைய கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜனோட விஷயம் வந்துட்டு நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜனும் அவங்களோட கம்பெனியில இருந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிரச்சனையை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வரும்போது அவங்க வந்து ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேஷ்டாக்ல பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி பாகசாலா அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜன் கம்பெனியோட ஹேஷ்டாக். அதில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் நிறுவனர் கிடையாது, அதில் இன்னும் சில பேர் வந்து பங்குல இருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணதுனால எங்களோட நிறுவனத்துக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கோடி வந்து நஷ்டமாயிருக்கு. கிட்டத்தட்ட 15 நாளில் 12.5 கோடிக்கு நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்டு பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த தாக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மாதம்பட்டி ரங்கராஜ் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்பு படுத்தி பேசக்கூடாது. ஜாய் கிறிசல்டாவின் இந்த செயல்னால பார்த்தீங்கன்னா எங்களோட நிறுவனத்தின் நற்பெயருக்கு கலங்க ஏற்பட்டதோட வணிக ரீதியாகவும் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா மனுதாரர் சார்பில் இருந்து மூத்த வழக்கறிஞர் BS ராமன் மற்றும் விஜயன் அவங்க 2 பேரும் வந்துட்டு வாதாடினாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த விவகாரத்தில் ஜாய் கிறிசல்டா எங்களை வந்துட்டு தொடர்பு படுத்தி பேசுனதுனால பல லட்சம் ரூபாய் பல கோடி வந்துட்டு எங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 12.5 கோடி அளவுக்கு வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. அதனால இந்த
இந்த விவகாரத்தை பற்றி இவங்க ஊடகத்தில் இனிமேல் பேசக்கூடாது, ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாடி வந்து 2 பேரும் பேச்சுவார்த்தையில் பேசி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக் கிறிசல்டா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த விவகாரத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜா காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாக் கிறிசல்டா மீது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாக் கிறிசல்டா தேவையில்லாமல் என்னை பற்றின அவதூறு கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு வராங்க. அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் என்னை பற்றின தவறான கருத்துக்கள் சொல்கிறத நிறுத்தணும், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த கருத்துக்கள்லாம் அவங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த மனுக்கான விசாரணையும் இவங்க கம்பெனிலேருந்து கொடுத்த விசாரணையும் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 24 வந்துட்டு 2த்தையுமே விசாரணைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ஜாக் கிறிசல்டா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழுதுட்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை வந்துட்டு மீடியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தரப்புக்காகவே வந்துட்டு பேசுகிறீங்க, பெண்கள் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னையே கேள்வி கேட்டுட்ருப்பீங்க, மாதம்பட்டி ரங்கராஜை போயிட்டு யாருமே கேள்வி கேட்கல, அப்போ அவர் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க தான். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கடை கோடியில் வந்துட்டு வாழ்கிற ஒரு சின்ன சமையல்காரரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உலகத்தில் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக சமைச்சு போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரபலமான சமையல்காரர் அப்படின்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகலை, அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதே தெரியாமல் தான் நான் அவர்கிட்ட பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா துறையில் வந்துட்டு இருக்கிறவங்க சொல்கிறதுன்றது நம்பக்கூடிய விஷயமும் கிடையாதுங்க. அதனால 2 பேருக்குமே தெரிஞ்சு தான் பழகியிருக்காங்க. இப்போது இதில் யார் மேலே தப்பு அப்படின்றத பற்றி நம்ம பேசுறது கிடையாது. இவங்க 2 பேரும் பண்ண தப்புனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு அந்த குழந்தையும் கஷ்டப்படுங்க. இது எல்லா தாய்மார்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதனால் இவங்க பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சும் இவங்க கொஞ்சம் சமாதானமாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 1, 2 நடக்கலைங்க. இது அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஆகட்டும், பெரிய பெரிய பிரபலங்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தாங்க நடந்துட்டு வருது. இவங்க 2 பேர் பண்ணுற ஒரே தப்புனால பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இனிமேல் வரப்போகிற பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.